வணக்கம். திருமணம் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இல்லையா? திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே முதல்ல ஞாபகம் வர்றது திருமண பத்திரிகை. அதை எப்படி அச்சிடுறது, திருமண அழைப்புதல் எப்படி இருக்கணும். ஏன்னா திருமணத்தோட பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கிறது திருமண பத்திரிகை தான். அந்த திருமண பத்திரிகை மூலமா தான் நமது சொந்த பந்தம், நட்பு, சுற்றம் அனைவரையும் நம்ம அழைப்போம். அந்த திருமண பத்திரிகையில பாத்திருக்கீங்களா, மணமக்களுடைய பெயருக்கு முன்னாடி திருவளர் செல்வன், திருவளர் செல்வின்னு இருக்கும். அப்படின்னா அந்த குடும்பத்துடைய முதல் மகனுக்கோ அல்லது மகளுக்கோ திருமணம், குடும்பத்துடைய முதல் திருமணம். இவர்களுக்கு அடுத்து சகோதரர்கள், இளைய சகோதரிகள் இருக்கிறாங்க அப்படின்றதையும் வெளிப்படுத்துது. இதுக்கப்புறம் இது போன்ற திருமணங்கள் அடுத்தடுத்து நடைபெறும் இந்த குடும்பத்துல. இந்த குடும்பத்தில் உள்ள மகனுக்கோ மகளுக்கோ திருமண வயது நிரம்பும் பொழுது, உங்கள் குடும்பத்தில் உள்ள மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் வயது நிரம்பி இருந்தால் வரன் கேட்டு வரலாம் என்ற ஒரு மறைமுகமான தகவலையும் இது கொடுக்குது. ஒரே ஒரு வார்த்தைக்குள்ள குடும்பத்தோட மொத்த ஜாதகத்தையும் சொல்லிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன். அதுதான் நம்ம தமிழ் மொழியோடைய சிறப்பும் அழகும். சில பத்திரிகைகள்ல பாத்தீங்கன்னா மணமக்களுடைய பெயருக்கு முன்னாடி திருநிறை செல்வன், திருநிறை செல்வின்னு இருக்கும். அப்படின்னா அந்த குடும்பத்துடைய கடைசி மகனுக்கோ மகளுக்கோ திருமணம். குடும்பத்துடைய கடைசி திருமணம், பெற்றோர்களுடைய கடமை நிறைவு பெற்றது, மொத்த குடும்பமே ஒரு புதிய வாழ்க்கை கட்டத்திற்குள் நுழையிறாங்கன்னு அர்த்தம். சில பத்திரிகைகள்ல பாத்தீங்கன்னா ஏக புத்திரன், திருவளர் செல்வன் அப்படின்னு இருக்கும். ஒரே மகனுக்கு முதலும் கடைசியுமாக நடைபெறும் ஒரு திருமணம். அந்த குடும்ப வரலாற்றிலே ஒரு முக்கியமான நிகழ்வு. பொறுப்பும் பொறுமையும் பெருமையும் நிறைந்த ஒரு திருமணம் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரே ஒரு வார்த்தைக்குள்ள அத்தனை நுணுக்கங்களை ஒளித்து வைத்திருக்கிறது நமது தமிழ் மொழி. தமிழ் மொழியோட அழகுக்கும் ஆழத்திற்கும் நுணுக்கத்திற்கும் எல்லையே இல்லை இல்லையா?